ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வெளியில் கடைகளுக்கு போகும்போது அங்கே நடக்கக்கூடிய உரையாடல்களில் ஒரு 25 சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பொருள் என்ன விலை. நம்ம ஒரு கடைக்கு போனால் ஃபஸ்ட்டு நம்ம கேட்போம் இல்லையா, இது என்ன விலை அப்படின்னு நம்ம கேட்போம். இதை எப்படிங்க இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் தட் ஐட்டம்? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் தட் ஐட்டம்? அந்த பொருள் என்ன விலை? நெக்ஸ்ட் ஒன், வேறு பொருள் காண்பியுங்கள். வேறு பொருள் காண்பியுங்கள். இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஷோ அனதர் ஐட்டம். ஷோ அனதர் ஐட்டம் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், எல்லாமே நன்றாக உள்ளது. எல்லாமே நன்றாக உள்ளது. இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அல்லது எவ்ரிதிங் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நன்றாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன், விலை குறைவாகவே உள்ளது. விலை குறைவாகவே உள்ளது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள். விலை குறைவாகவே உள்ளது. த ப்ரைஸ் இஸ் லோ. த ப்ரைஸ் இஸ் லோ. நெக்ஸ்ட் ஒன், அதை திறந்து காண்பிக்க முடியுமா? அதை திறந்து காண்பிக்க முடியுமா? நம்ம கேட்போம்ல கடையில் ஏதாவது ஒரு திங்ஸ் கவர் பண்ணியிருந்தால் அதை எனக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு. இதை நம்ம எப்படிங்க கரெக்டாக இங்கிலீஷில் கேட்கலாம்? கேன் யூ ஓப்பன் இட் அண்ட் ஷோ இட். கேன் யூ ஓப்பன் இட் அண்ட் ஷோ இட். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், உடைந்து இருக்கிறது. உடைந்து இருக்கிறது. கண்ணாடி மாதிரியான பொருட்கள் நம்ம திறந்து பார்த்தா தான் தெரியும் இல்லையா? அப்படி திறந்து பார்க்கும்போது அது உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி சொல்லலாம்? இட் இஸ் broken. இட் இஸ் broken அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அதற்கு மேலே உள்ளது. அதற்கு மேலே உள்ளது. இதை நம்ம எப்படி சொல்லணும்? மேலே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ட்ரை பண்ணுங்க. above. வெரி குட். அதற்கு மேலே உள்ளது அப்படின்னா above that. above that அப்படின்னு சொல்லணும். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், நான் எடுத்து பார்க்கலாமா? நான் எடுத்து பார்க்கலாமா? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? கேன் ஐ டேக் அண்ட் லுக். கேன் ஐ டேக் அண்ட் லுக். நெக்ஸ்ட் ஒன், கீழே போட்டு விட்டேன் மன்னிக்கவும். கீழே போட்டு விட்டேன் மன்னிக்கவும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சாரி ஃபார் புட்டிங் இட் டவுன். சாரி ஃபார் putting it down. Next one, எனக்கு இது பிடித்திருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? I like it. I like it. Next one, அதுவே எனக்கு பிடிக்கலை அப்படின்னா எனக்கு இது பிடிக்கவில்லை. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்க. I don't like it. Very good. I don't like it. Next one, எல்லா பொருளும் வாங்குவோம். எல்லா பொருளும் வாங்குவோம். இதை நம்ம எப்படி சொல்லணும்? வாங்குறதுக்கு என்ன இங்கிலீஷில்? பை. ஸோ எல்லா பொருளும் வாங்குவோம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. We will buy everything. Very good. We will buy everything. Next one, உங்களிடம் சில்லறை வியாபாரம் உள்ளதா? உங்களிடம் சில்லறை வியாபாரம் உள்ளதா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? சில்லறை வியாபாரத்துக்கு இங்கிலீஷில் என்ன? ரீட்டைல். வெரி குட். ஸோ உங்களிடம் சில்லறை வியாபாரம் உள்ளதா? இதை எப்படி நம்ம சென்டென்ஸாக கேட்கணும்? Do you have a retail business? Do you have a retail business? அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், அதுவே உங்ககிட்ட மொத்த வியாபாரம் உள்ளதா? இதை நம்ம கேட்கணுன்னா எப்படி கேட்கலாம்? மொத்த வியாபாரம் உள்ளதா? Do you have a wholesale business? Do you have a wholesale business? அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன்,
மிகவும் விலை உயர்ந்த பொருள். மிகவும் விலை உயர்ந்த பொருள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? விலை உயர்ந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன? ட்ரை பண்ணுங்க. வெரி எக்ஸ்பென்சிவ் ஐட்டம். வெரி எக்ஸ்பென்சிவ் ஐட்டம். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். உங்களிடம் தரமான பொருள் உள்ளதா? உங்களிடம் தரமான பொருள் உள்ளதா? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? Do you have quality material? Do you have quality material? அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன். இதை விட பெரியது வேண்டும். இதை விட பெரியது வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லணும்? Need something bigger than this. Need something bigger than this. இதை விட பெரியது எனக்கு வேண்டும். வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். இது லேசானதாக இருக்கிறது. இது லேசானதாக இருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லணும்? இட் இஸ் ஜஸ்ட் மைல்டு. இட்ஸ் ஜஸ்ட் மைல்டு அப்படின்னு சொல்லணும். மைல்டாக இருக்குது அப்படின்னா லேசாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன். இதைத்தான் நான் கேட்டேன். இதைத்தான் நான் கேட்டேன். இதை எப்படிங்க கேட்கலாம்? திஸ் இஸ் what I asked for. This is what I asked for அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன். மாத வருமானம் குறைந்து விட்டது. மாத வருமானம் குறைந்து விட்டது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? மந்த்லி இன்கம் has decreased. மந்த்லி இன்கம் has decreased அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். தயவு செய்து பில் வேகமாக போடவும். தயவு செய்து பில் வேகமாக போடவும். இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ப்ளீஸ் பே த பில் ஃபாஸ்ட். ப்ளீஸ் பே த பில் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். மீதி சில்லறை தர முடியுமா? மீதி சில்லறை தர முடியுமா? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? Can you give me the rest of the money? Can you give me the rest of the money? Next one. நன்றாக கவனித்தீர்களா? நன்றாக கவனித்தீர்களா? இதை நம்ம did you notice well அப்படின்னு கேட்கணும். Did you notice well? Next one. நாங்கள் மீண்டும் வருவோம். நாங்கள் மீண்டும் வருவோம். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? We will be back. We will be back. Last one. தங்கள் வருகைக்கு நன்றி. தங்கள் வருகைக்கு நன்றி. இதை எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. Thank you for your visit. Thank you for your visit. Thank you friends. Thanks for watching.